ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. 4000 திவ்ய பிரபந்தம். முதல் 1000. பெரியாழ்வார் பாசுரங்கள் 208 முதல் 210 வரை. கண்ணன் பிள்ளை விளையாட்டை முறையிடுதல். 208ஆம் பாசுரம். செந்நெல் அரிசி சிறுபெருப்பு செய்த அக்காரம் நறுணை பாலால் 12 திருவோணம் அட்டேன். பண்டும் இப்பிள்ளை பரிசு அறிவன் இன்னம் உகப்பன் நானென்று சொல்லி எல்லாம் விழுங்கிட்டு போந்து நின்றான். உன்மகன் தன்னை அசோதை நங்காய் கூவிக்கொள்ளாய் இவையும் சிலவே. அசோதை பிராட்டியே, 12 திருவோணம் விரதம் இருப்பதாக கொண்டு அரிசி, சிறுபருப்பு, வெள்ளக்கட்டி, நெய், பால் இவற்றால் சமைத்தவற்றை கண்ணன் தின்றுவிட்டான். இன்னமும் இவற்றை விரும்புகின்றேன் என்று கூறி அப்பால் சென்று நின்றுவிட்டான். முன்பே இக்கண்ணபிரானின் தன்மையை நான் அறிவேன். ஆகையால் நீ உன் பிள்ளையை அழைத்துக்கொள். அயலார்க்கு தீம்பு செய்யும்படி விடுவதுதான் இப்பிள்ளையை வளர்க்கும் முறையோ? இனி அவ்வாறு செய்யாதிருக்குமாறு இவனை உன் அருகில் வைத்துக்கொள் என்று ஒரு கோபிகை கூறினாள். 209ஆம் பாசுரம். கேசவனை, இங்கே போதராயே, கில்லேன் என்னாது இங்கே போதராயே. நேசம் இலாதார் அகத்து இருந்து நீ விளையாடாதே போதராயே. தூசணம் சொல்லும் தொழுத்தை மாறும் தொண்டரும் நின்ற இடத்தில் நின்று தாய் சொல்ல கொள்வது தன்மம் கண்டாய். தாமோதரா, இங்கே போதராயே. கேசவனே, இங்கே வருக. வரமாட்டேன் என்று சொல்லாமல் வருவாயாக. உன்னிடத்தில் அன்பு இல்லாதவர் வீட்டிற்கு சென்று நீ விளையாட வேண்டாம். என் மீது குற்றம் சுமத்தும் இடைச்சிகளின் வேலைக்காரிகளும் பணியாளர்களும் இருக்கும் இடத்திலிருந்து இங்கே வருவாயாக. வரமாட்டேன் என்று நீ கூறிவிட வேண்டாம். தாய் சொல்லை கேட்டு நடப்பதே தர்மம். அப்பா தாமோதரா, நீ இங்கே வருவாயாக என்று அசோதை கண்ணனிடம் கூறினாள். 210ஆம் பாசுரம். கண்ணல் இலட்டுவத்தோடு சீடை காரெல்லின் உண்டை கலத்திலிட்டு என்னகம் என்று நான் வைத்து போந்தேன். இவன் புக்கு அவற்றை பொருத்தி போந்தான். பின்னும் அகம்புக்கு உரியை நோக்கி பிறங்கொழி வெண்ணையும் சோதிக்கின்றான். உன்மகன் தன்னை அசோதை நங்காய் கூவிக்கொள்ளாய் இவையெல்லாம் சிலவே. அசோதை பிராட்டியே, நான் வெள்ளப்பாகினால் செய்த லட்டு, சீடை, கருத்த எள்ளினால் தயாரித்த உருண்டை ஆகிய இவற்றை பாத்திரத்தில் வைத்துவிட்டு என் வீட்டில் யார் வரப்போகிறார்கள் என்றெண்ணி வெளியே வந்தேன். உன் மகன் கண்ணன் என் வீட்டினுள்ளே நுழைந்து எனக்கு சிறிதும் மிச்சம் இல்லாதபடிக்கு எல்லாவற்றையும் அவன்தானே தின்றுவிட்டான். இதற்கு மேலும் என் அகத்தில் வெண்ணெய் வைக்கும் உரியை பார்த்து இன்னமும் ஏதானும் இருக்குமோ என்று ஆராய்ந்து பார்க்கிறான். உன் மகனை நீ அழைத்துக்கொள். இப்படியும் நீ உன் மகனை வளர்ப்பாயோ என்று வேறொருத்தி கூறினாள். ஸ்ரீமதே ராமானுஜாய நமக.